हिंदी पढ़ने से बोलना नहीं आएगा, सिर्फ बोलने की अभ्यास करने से ही बोलना आएगा. ஹிந்தி படித்தா பேச வராது, பேச பயிற்சி பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் பேச முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் குரல் கேட்க போகிறீங்கல்ல, அவங்க ஒரு ஹிந்தி டீச்சர். அவங்க மற்றவங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி எல்லாமே படிக்க வரும், அவங்க சொல்லியும் கொடுக்குறாங்க. உச்சரிப்பும் ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்டார்டிங்லேயே நான் கேட்டப்போ நல்லா தான் படித்தாங்க. ஆனால் அவங்க பார்க்காம பேச முடியல. ஏன் பேச முடியலன்னா, அவங்க யாருக்கிட்டேயும் பேசலை, ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ புக்கை திறந்தா மட்டும்தான் அவங்களால அதை படிக்க முடியும், அந்த அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட வந்தப்போ ரொம்ப சிரமந்தான் பட்டாங்க. பட் இப்போ ரொம்ப நல்லாவே பேசி பழகிட்டாங்க. நீங்களே அவங்க பேசுகிறத கேளுங்க. ஒரு சில பிள்ளைகள் இருக்கும், ஏன்னா பாட புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது கிடையாது. அது சும்மா ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் எண்ணிக்கை இல்லாத வார்த்தைகள் இருக்கும், நிறைய வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அப்போ கோர்வையாக பேசும்போது நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு வரவே வராது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வராமல் இருந்துச்சு. இப்போ நல்லாவே பேசுகிறாங்க, நீங்கள் கேளுங்க. सबको नमस्कार. मैं मैम से 2 महीने तक हिंदी में बोलना सीख रही हूँ. मैं पहले से हिंदी पढ़ लिख सकती हूँ, लेकिन मुझे बोलना नहीं आता. इसलिए मैम के क्लास में जुड़ गई. मैम के எல்லாருக்கும் வணக்கம். நான் மேம் கிட்ட 2 மாதமாக ஹிந்தி பேச கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முதல்லையே ஹிந்தி எழுத படிக்க தெரியும், ஆனால் பேச வரல. இதனால் मैमோடைய क्लाஸில் ஜாயின் பண்ணேன். मैम के पास आने के 1 महीने के अंदर में मेरा हिंदी बहुत सुधर गया. मैं अच्छी से बात कर सकती हूँ और जो बोलता है उसे अच्छी से समझ सकती हूँ. கிளாஸில் ஜாயின் பண்ண 1 மாதத்துலேயே ஹிந்தியில் என்ன பேசினாலும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, பேசவும் முடிஞ்சுது. மேம் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க நமக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க. நம்ம எந்த கிளாஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த டைமில் வேணாலும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேசுகிறத ஃபுல்லாக கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணுவாங்க. மேம் கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹிந்தி பேசுறதுல ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கு. மேம் ப்ராக்டிஸ் பண்ணது மாதிரி நான் வீட்டில் டெய்லி ஹிந்தியில் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். मैम को ரொம்ப நன்றி. मैम के क्लास में आने के बाद हिंदी में बोलने में एक नए विचार मिली. उनके प्रैक्टिस से मैं बोल के घर में प्रैक्टिस कर रही हूँ. கிளாஸில் ஜாயின் பண்ண 1 மாதத்துலேயே ஹிந்தியில் என்ன பேசினாலும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, பேசவும் முடிஞ்சுது. सबको मैम से हिंदी सीखना चाहिए. आपको हिंदी बोलना बहुत आसान हो जाएगा. ये 100% सच है. மேம்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே மேம் கிட்ட கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கணும். நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிறது மூலமாக உங்களுடைய ஹிந்தி பேசுகிறது ரொம்ப நல்லா தெளிவாகும். இது 100% உண்மை. எவ்வளோ படித்தாலும் பேசி பழகாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளால் பேசவே முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எல்லா புக்ஸ் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா யாருக்கிட்டேயும் பேச முடியாது. ஃபஸ்ட்டு கூச்சம் வரும். இன்னொன்று, நம்ம எப்படி பேசுகிறோன்றது அடுத்தவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றதை நான் சொல்லுவேன். நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களா இல்லை தப்பாக பேசுகிறீங்களா? கரெக்டாக பேசுனீங்கன்னா நான் விட்டுருவேன், கரெக்ஷனே பண்ண மாட்டேன். ஆனால் தப்பாக பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நான் உங்களை நிறுத்தி இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை திரும்பவும் நான் சொல்லி கொடுத்து சொல்ல வைப்பேன்.
ஸோ அதன் மூலியமா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹிந்தி லேர்னிங் வீடியோ நிறைய போட்டுட்ருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் வீடியோ ஆடியோவும் போடலாம் அப்படின்னு தான் ஒரு சின்ன முயற்சி. ஏன்னா அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மூலியமா இத்தனை பேர் பேசி பழகுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பரவாயில்ல, நான் வந்து ஒரு 3 மாதம் டைம் தான் கொடுக்குறேன். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு 3 மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இவங்க வந்து ஆல்ரெடி ஹிந்தி படித்தவங்க இல்லையா, ஓரளவுக்கு உச்சரிப்பும் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதாவது படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2 மாதத்துல நல்லா தெளிவாகவே கற்றுக்கிட்டாங்க. இன்னும் 1 மாதத்துல நல்லா பேசி பழகிடுவாங்க. ஒன்றுமே தெரியலேன்னா 3 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் கற்றுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 3 மாதத்துலேயே உங்களை சூப்பராக பேச வச்சுருவேன். இதுக்கு கேரண்டி. ஆர்வம் இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். பாய்.